ஓகே 10th சம் பாருங்கள். வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்போ when ஏ ஈக்குவல் டு 6 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும்போது ஏ ஸ்கொயர் எடுத்தோன்னா அது ஐ தான் வரும்னு சொல்கிறாங்க. இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வாங்க நம்ம கிளாஸில் போய் பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஏ ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ நம்மளுக்கு தெரியும். கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னாலே ஏ இன்ட்டு ஏ தான். ஓகேங்களா? ஸோ 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5. ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால டக்குன்னு நான் 7 போட்டேன். 2 × 2 தான் அப்படின்றப்ப இங்கே 2 தான் வரும். 5 மைனஸ் 4 அதே தான் ரோவை ஃபில் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் ரோவில் ஃபில் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு காலம் 5 6 5 6. செகண்ட் காலத்தை எடுக்கிறேன். -4 -5 -4 -5. ஓகேங்களா? 5 5s are 25. மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? 5 5s are 24 -4 × 6 6 4s are 24. ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ ஆன்சர் மைனஸ் 5 × -4. ஸோ 5 4s are 20 மைனஸ்ன்றனால மைனஸ். இது ரெண்டுமே மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 4s are 20. ஓகேங்களா? 6 5s are 30. -5 × 6 ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஒரு மைனஸ் இருக்குது. 5 6s are 30. 6 × 4 24. ஒரே ஒரு மைனஸ். ரெண்டு இடத்துல மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஒரு இடத்துல மைனஸ் இருந்தால் மைனஸ். 5 × 5 25. ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுங்க. 25 - 24 1. -20 + 20 0. 30 - 30 0. -24 + 25 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டயகோனல் மட்டும் 1, அடுத்ததெல்லாம் 0. ஸோ அப்போ இது ஐ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா? வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயரை எடுத்தீங்க அப்படின்னா அது 1 அப்படின்னு அர்த்தம். 1னாலும் ஐனாலும் 1 தான். ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னடா 1 கொடுத்துருக்காங்க, இங்கே ஐ மேட்ரிக்ஸ் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இது 1 தான். இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா 1ன்னு போடலாம் இதை. ஓகேங்களா? டயகோனல் மட்டும் 1 இருக்குது அப்படின்னா இதோட ஆன்சர் 1. ரிசல்டன் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இதை ஐன்னு சொன்னாலும் ஓகே தான், 1ன்னு சொன்னாலும் ஓகே தான். பட் நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு தான் கேட்டிருக்காங்க. இது கூட அப்போ எழுத தேவையில்லை. ஈக்குவல் டு 1ன்னு போட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு முடிச்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 இருக்கக்கூடிய 11th சம் தான். பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு ஏசிபிடி அண்ட் ஐ வந்து ஐ மேட்ரிக்ஸ் 2 × 2ல் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு ஐ2. ஐ2னா நமக்கு தெரியும் 2 × 2 மேட்ரிக்ஸ். ஸோ இதை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா? வாங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஐ. இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏ ஸ்கொயர்ன்றப்ப இதை மட்டும் நான் ஃபஸ்ட் எடுக்கிறேன். ஏ ஸ்கொயர்ன்றப்ப ஏ இன்ட்டு ஏ ஏபிசிடி 1001. ஓகேங்களா? சாரி, ஏ கிராஸ் ஏன்னா ஏபிசிடி ரெண்டுமே ஏ தான். இதை நான் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரோவை இங்கே ரோவாக எழுதுகிறேன். செகண்ட் ரோவாக எழுதுகிறேன். ஓகேங்களா? செகண்ட் ரோ சிடி. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸு
அதோட காலத்தை இங்கே காலமாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு காலம் ஏசி, மேலேயும் கீழேயும் அதே தான் வரும். இங்கே வந்து ரோ 2 சைடு மட்டும் இங்கே காலம் மேலேயும் கீழேயும் போடுவோம். பிடி அப்படின்றப்ப ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறேன். ஏ இன்ட்டு ஏ, ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர், செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள் பிசி, நடுவில் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏபி, பி இன்ட்டு டி பிடி, ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால இங்கேயும் ப்ளஸ்ஸு. சிஏ அப்படின்றப்ப சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று தான். ஓகேங்களா. அதனால் நான் ஏசின்னு போடுறேன். இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் சரி, இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர், இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர். சி இன்ட்டு ஏ சிஏ, அதனால் ஏசி. டி இன்ட்டு சி சிடி. நம்மளுக்கு அந்த ஆர்டராக வரிசையாக வர்ற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா எப்போவுமே குழப்பாது. ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா இடமும் ஆர்டராக கொண்டு வந்துட்டிங்கன்னா வரிசையாக வந்துடும். ஸோ அதனால் டிசின்னு எழுதாமல் சிடி அப்படின்னு எழுதிப்படாங்க, சிஏன்னு எழுதாமல் ஏசின்னு எழுதிப்படாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், சி இன்ட்டு பி சிபி. ஸோ சிபின்றப்ப பி ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது லெட்டர் தான் சி. டி இன்ட்டு டி டி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது ஏ ஸ்கொயர். ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஐ. ஓகேங்களா. ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஐ. சரி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ தான், இது ஐ கிடையாது. ஓகேங்களா. கொஸ்டினை மாற்றிக்கோங்க. ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஏ ப்ளஸ் டி அப்படியே எழுதுகிறேன். ஏ மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுகிறேன். ஏ பி சிடி. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு வெளியில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இன்ட்டு இது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணால் அந்த நம்பர் வந்து ஏபிசிடி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் காமன். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் டின்றது ஏவுக்கும் உண்டு, ஏ ப்ளஸ் டின்றது பிக்கும் உண்டு, ஏ ப்ளஸ் டின்றது சிக்கும் உண்டு, ஏ ப்ளஸ் டின்றது டிக்கும் உண்டு. ஸோ அப்போ எல்லாத்தையுமே உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி. ஓகேங்களா. ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு டி. ஓகேங்களா. ஸோ வெளியில் இருக்க எலமெண்ட்டை உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக போட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா. ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி டிஏன்னு எழுதாமல் ஏடின்னு எழுதுங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ தான் வரும், அதுக்கப்புறம் தான் டி வரும். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ஏபி, டி இன்ட்டு பி டிபி, நான் பிடின்னு எழுதுகிறேன். ஏ இன்ட்டு சி ஏசி, டி இன்ட்டு சி டிசி சிடின்னு எழுதுகிறேன். ஏ இன்ட்டு டி ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ, இது வந்து ஏ ஸ்கொயர். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் மைனஸ் இந்த மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுகிறேன். மைனஸ் ஏடி இன்ட்டு ஏவை அப்படியே இந்த மேட்ரிக்ஸை எழுதுகிறேன். இது ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. அடுத்தது இந்த டேர்ம் இங்கே எழுதுகிறேன். ஓகேங்களா. சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் ஏடி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது மைனஸ், ஸோ இந்த என்டையர் டேர்மும் மைனஸ் போட்டிருக்கேன். இதை எழுதியிருக்கேன். மைனஸ் இதை எழுத போகிறேன். ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன். ஓகேங்களா. அடுத்து இது எழுதுகிறேன். மைனஸ் இந்த டேர்ம், இந்த மைனஸ் எழுதிட்டு இந்த டேர்ம் எழுதுகிறேன். ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா தப்பு வரும். ஏன்னா மைனஸ்ன்றது ஏடிக்கு மட்டும்ன்ற மாதிரி நம்ம நினச்சிருவோம். ஸோ அதனால தான் ப்ராக்கெட் போடுறேன். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே இந்த மைனஸ் வரும்போது ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க. நம்மளுக்கு நல்ல பழக்கம் வர வரைக்கும்
ப்ராக்கெட் போட்டு எழுதி பழகுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மைனஸ்ன்றது இந்த ஏ ஸ்கொயருக்கும் இந்த ஏடிக்கும் காமன் அப்படின்றது அப்போ தான் தெரியும். ப்ராக்கெட் போடலை அப்படின்னா இந்த மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு மட்டும்தான் உண்டு, ஏடிக்கு இல்லை அப்படின்றத அடுத்த ஸ்டெப் எழுதும்போது நம்மளே மறந்துடுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதினாலும் தப்பு கிடையாது, ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. அடுத்த ஸ்டெப் எழுதும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது எழுதும்போது ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் இங்கேயும் சேர்த்து எழுதுகிறேன். ஸோ மைனஸ் ஏபி, அதாவது மைனஸை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஓகேங்களா? மைனஸ் பிடி. ஸோ அதே மாதிரி இங்கே ஏசி ப்ளஸ் சிடி மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. ஸோ அடுத்தது பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏடி மைனஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையானதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் கட் ஆகும்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ளஸ் பிடி மைனஸ் பிடி கேன்சல், ஏபி மைனஸ் ஏபி கேன்சல். ஓகேங்களா? ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல், ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி கேன்சல், டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சல். ஸோ மீதி என்ன இருக்குது? பிசி மைனஸ் ஏடி. ஸோ மீதி இருக்கிறது பிசி மைனஸ் ஏடி. இதெல்லாம் இது பண்ணிட்டாச்சு, 0. ஸோ இது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, 0. இதை பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி. ஓகேங்களா? ஸோ பிசி மைனஸ் ஏடி, பிசி மைனஸ் ஏடி ரெண்டு இடத்துல 0 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன், பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுக்கிறேன். வெளியில் எடுத்தால் என்ன வரும்? ஸோ இது வெளியே போயிடுச்சுன்னா இதுக்கு பதிலாக 1 0 0, இது வெளியே போயிடுச்சு, அப்போ 1. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் ரெண்டு காமனாக இருக்கிறதுனால மொத்தமாக நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ முந்தின ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏ ப்ளஸ் டி அப்படின்ட்டு. ஸோ ஏ ப்ளஸ் டி வெளியில் காமனாக இருக்குது, ஏ இருக்குது அப்படின்றப்ப இந்த ஸ்டெப் பண்ணணும் இல்லையா, காமனாக இருந்தாலும் நம்ம உள்ள எல்லா டேர்முக்கும் இண்டிவிஜுவலாக கொண்டு வந்தோம். ஸோ அதே இது உள்ள எல்லா டேர்முக்கும் காமனாக இருக்குது அப்படின்னா வெளியில் தனியாக சிங்கிளாக கொண்டு வரலாம். ஸோ இதிலேருந்து இதை கொண்டு வந்தோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி இருந்து இங்கே இப்படி கொண்டு வரோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். பிசி மைனஸ் ஏடின்றது ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காமனாக ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதிட்டேன். மீதி 1 0 0 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு இது ஐ மேட்ரிக்ஸு, இது 2x2, அப்போ I2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ I2ன்னு எழுதிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2 தான் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்தேன், பட் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அது வந்து கிடச்சிருச்சா. ஸோ அவ்வளோதான், அவன் வெரிஃபை பண்ண சொன்னது, ஷோ பண்ண சொன்னது பண்ணியாச்சு. ஸோ ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. நம்ம 2 தடவை எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மைண்டில் வந்துடும். என்ன ஒன்று கவனமாக எழுதணும் அப்படின்னா, இந்த மைனஸ் நிறையா பேர் தப்பு பண்ணுவோம். மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடின்னு அப்படியே எழுதுவோம். அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல ப்ளஸ் ஏடின்னு வந்து நிற்கும். ஸோ பிசி ப்ளஸ் ஏடின்னு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மைனஸ் போடும்போது இந்த மைனஸ் வந்துருச்சு. 2 செட்டு இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க. ப்ராக்கெட்டில் கொஞ்ச நாள் எழுதி பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை எழுதும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடின்னு எழுதுனீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எழுதும்போது மைனஸ் வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ்ன்றது உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி. ஸோ அதே தான் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? அப்படி எழுதுனா தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தது, புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.